தற்போது ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக சென்னையில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சரி, ஓகே, தமிழ்ல ஆரம்பிக்கிறேன். சரி, ரெண்டு பாஷையிலே பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சிபிசிஐடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்து நாங்க நேற்றுக்கு நைட்டு ஆஃபர், அதாவது சரி, கொஞ்சம் லேசா ஒரு சின்ன இது எல்லாருக்கும் வணக்கம். சிபிசிஐடிக்கு நேற்று கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். 13 டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கிரிக்கெட் சூதாட்டம் சம்பந்தமா வந்து ரைட் பண்ணோம். ரைட் பண்ணதுல 13 இடத்துல ரைட் பண்ணோம். அதில் ஒரு 6 சூதாட்ட தரகர்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்ககிட்ட இருந்து சில ஒரு 14 lakhs பெருமானம் உள்ள பணத்தை சீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸ், செல்போன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்க எப்படின்னாக்கா, இந்த மேட்ச் 2020 ஒன் டே மேட்ச் இதெல்லாம் நடக்கும்போது இந்த நடக்கக்கூடிய சமயத்தில் நெட்டில் வரக்கூடிய தகவல்களை வச்சு அவங்களுக்கு சில ஒவ்வொரு குக்கீஸுக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் 10 to 15 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்க ஃபோன் மூலமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அதை ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டீம் ஜெயிச்சாக்கா இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நாங்கள் போனஸ் கொடுப்போம், இன்னொரு டீம் ஜெயிச்சாக்கா இவ்வளோ போனஸ் தருவோம் அப்படின்ற ஆஃபர் கொடுப்பாங்க. அதை வச்சு கஸ்டமர்ஸ் வந்து பிட் கட்டுவாங்க. தென் டீம் வந்து யார் ஜெயிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் ஒரு 6 பேரை பிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உங்கள் லிங்க் வந்து டெல்லி, பாம்பே இது மாதிரி இடத்துல இருந்தும் அவங்க ஃபோன் மூலமாக இவங்களோட பாஸ் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்காங்க. அங்கேருந்து ஃபோனில் வந்து தகவல்களை சொல்லுவாங்க. பிட் பண்ணுறதுக்கும் அவங்களும் வந்து இந்த போனஸ் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தகவல் சொல்லி அதை வச்சு கஸ்டமர்ஸை பிடிக்கிறாங்க. அது இன்ஃபர்மேஷன் நாங்க எப்படி சொல்ல முடியும்? சோர்ஸ் எல்லா பாஷையிலும் பேசுறேங்க. நீங்க எந்த பாஷை சொன்னாலும் நாங்க பேசுறோம். எஸ்டர்டே இப்பதானப்பா தமிழ்ல முடிச்சாங்க. குட் ஆஃப்டர்நூன். Yesterday we got an information. There's a person named Harish Bajaj. He is involved in this particular cricket betting and he has been cheating the general public, especially the innocent public, by saying that he knows which team is going to win or what percent, by just giving them a false hope that this is if you deposit so much of amount, we'll be giving you so much of profit. So this is what he has been doing it, and this information we got it yesterday. Based on this information we secured him. So the moment we secured him, we got his phone call details and rest, and then we were able to secure 6 more accused, and of course the raid was conducted in 13 places. These 6 accused, when we raided their premises, we found that those people had around 14 lakhs as a cash. This cash was that of the public, and then 5 laptops, 2 desktop, 12 mobile phones, 6 landline phones, and 5 wireless phones. So they had a very good office in town. Let me show you the office. They had the person whom we had
This was an office, well planned office with so many facilities. You just have to see. High-tech office they had. And this was all connected with they had a... No, that will tell you later. So these people had apart from internet, they also had phone call details which was linking their phone to that of Delhi. So the person who was deciding was somewhere from the Delhi. This office is inside APEC. So the information was coming from Delhi, and the percentage of bet was also decided in Delhi. So based on that, these people try to alter based on the way the couple. This mostly what he told us during the interrogation was it was an IPL where they concentrated more. Rather than the other one, it was an IPL where they concentrated more. So as of now, we have secured 6 accused. We have recovered and we have got enough information also. We'll probing further. In case we get any other information, we'll let you know. Ma'am, are you in touch with the Delhi police, ma'am? We will be giving the information whatever we have collected. As of now, no. Ma'am, do these people have any links with the players? No, as of now, we haven't gone through that. It's just a preliminary. What we have done is just we have secured. Our interrogation continues. And what is the amount of the betting, ma'am? What is the range? Betting, I don't want to tell you, betting starts from 1,000 to lakhs. In case if a person is not able to give the amount lakh, if a person is depositing amount of lakh and this particular person is not able to give the profit of percentage of defeat, he gives it to another bookie. So they have got a change like. So a single bookie passes on to the other bookie, and then there are person who have even deposited 5 to 6 lakhs in a day for even for a single ball. So that is how it goes. The amount varies from 1,000 to 10,000. Money is just a word of mouth. Money, they have got a courier. Everyone have got a courier. A boy who is called as a courier. He is the one who goes, gives and back. He acts like a post box. Have you been able to get in touch with those people who actually betted, who gave them money? What do they do? No, now we are into it because we have got the details in the phone number. We will be finding out. We want to find out. Those bookies arrested in Delhi? No. So far we haven't. Let us complete the investigation. We'll let you know. This is a very big network. In fact, as of now, we have got 13 in our list, but we will have to find out who else is there. This is a big network. Ma'am, what is the betting this, of course, this IPL. This IPL. What is the betting amount, ma'am? Betting, I said, it starts from 1,000 to 5 to 6 lakhs also, and then betting is like 40 to 60. If you deposit 100 rupees, you get 140. So if you deposit 1 lakh, you can see what if the particular team wins. So it is an easy money for them. Ma'am, the matches played in Chennai are also under scanner. That should be. Ma'am, are you focusing on all the matches or only those in Chennai? As of now, what we have got the information, it is an IPL, but then one of the bookies said that he does for the other matches too. But the demand is only for the IPL. But some of these members, are they financial funding? Or yeah. In case if you are not able to give the deposit, they make it. They also arrange for the financial fund. They do it. We have just started the preliminary investigation. We'll let you know whatever is in. No, nothing. So far, nothing. Ma'am, We'll be happy to give us the City is involved in this, ma'am. in information as of when we approved their cell phone, we could see that was going to Delhi, Hyderabad, Ahmedabad, Bombay. Any Jaipur links, ma'am? Jaipur links, ma'am. As of no. Many Give us time. No, we just started it. Give us little time. We just started. What are the fraud links, ma'am? Abroad, no. Ma'am, what is the case you register against this people? 120B, 420, and then Tamil Nadu Gaming Act. Many links in Mumbai, ma'am. Give us time. Let us approve. Many more arrests we can expect, or how is this? We have started now. We have just started with the 6 person. We have to start the investigation. We have to probe the cell phone. We have to probe the documents, whatever they have. We'll have to see who are the customers, and then we'll give you the details. As of now, only this is what the information is. Phone tapping they have to do, ma'am. Already you have done that. No, that is our part of investigation. We would love to reveal it. Ma'am, Chennai matches are also under scanner. How many matches are you looking at, ma'am? We are only investigating agency. We don't have anything. We've got a complaint. We investigate.
Excuse me? No. We've just started the investigation. Give us time. We'll let you. If any progress is there, we'll let you know. The percentage We have just secured them. We have gone through the we have gone to the office. We have raided the things. We have got all the documents. Give us time. We'll peruse all the documents and let you know what is happening. As of now, it's in a very preliminary stage of investigation. Pointing towards match fixing or spot fixing. No. So far, no. It's just betting. As of now, it's just betting. Give us time. We'll find out what it is. As of now, it's just betting. மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்பாட் ஃபிக்ஸிங் எதுவுமே It is like cheating the public, it's almost like cheating a public. They make it a point to tell you that they know which team, that is what they give the false hope, and then they try to make those people deposit a huge amount of money, and then for most of the people they have not repaid also. Ma'am, how long this team has been operating in Chennai, ma'am? How long? How long? Give us time. Man, what is the estimate of money? How much? Yesterday we had seized 14 lakhs. One day in one office, if you have seized 14 lakhs, then you should think. Right? They are in place or 6 places? 13 places, but we are able to see arrest only 6 places. Madam, எப்படி percentage பெருசு கொடுக்குறாங்க? திருச்செந்தூர் வந்து டெல்லில இருந்து சொல்றாங்க எவ்வளவுன்றது இவங்களா முடியறது அவங்க எங்கயோ டெல்லில இருந்து they getting a news. Who is the Delhi contact, ma'am? Who is the Delhi We contact? have got a name, but let us probe it further and let you Any know. players, ma'am? No players, no. As of now, it's just a betting. Are you coordinating with the Delhi police to? Pardon? Players are no way. Players Not are betting on any particular player. no, not players. This is for the match. Winning and losing of the match. Particular teams they were betting on. This was on what was Punjab and 29th match. 29th match. 29th match. அது என்னன்னு பாத்துக்கோ. Yesterday's match. I'll let you know. 29th match it was. மேம் நீங்க வந்து ஐபிஎல் டைம்ல மட்டும் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் IPL ல தான் பிசினஸ் பண்றாங்க இது சும்மா these all are financiers. They have got another work also, but these people are into this. The match வரும்போது they pay. How active are these people, ma'am? How active, ma'am? These people are active when the match is on. What does you tell you? Whenever there's a match, these people are active. And this 29th match, this 14 lakhs you have recovered. This is the money they had betted on the 29th match. 29th match. That is what age வந்து it is from 30 to 60, 70 also. 30 to 67, 68, 66. Now I'll tell you the names and I'll tell you the address. Ma'am, are these people are from Chennai? Yeah, they all are from Chennai. They all are from Chennai. We need person name and right of place. Okay. First வந்து லக்கி அலைஸ் நர்பத் புரசவாக்கம் பப்பு கௌதம் ராயப்பேட்டா தீபக் பஜாஜ் கீழ்பாக் சுனில் பஜன்லால் கீழ்பாக் ஹரிஷ் பஜாஜ் சோல்சுலேமேடு and விருதாச்சலம் வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட் வேதாச்சலம் அலைஸ் விருதாச்சலம் ரெண்டுமே அவர் பேரு அவர் இல்ல வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட். Ma'am, these people are businessmen or who are they? Some are retired personnel, some were into business. They are into, it is not a specific job here they are into. Some, they have a shop. பட் மேம் இது நார்த் சென்னை இந்தியன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இத இப்போதைக்கு we have got these people. Let me give us chance. பேர் பாருங்க நீங்க வேதாச்சலம் ரெண்டு இல்லன்னா நர்பத் கௌதம் பஜாஜ் பஜன்லால் எல்லாமே இருக்காங்க. No. This was only based on the information what we got. We got an information that this is going on, and there are few people who have really been cheated because of it. With this information, we proceeded. Not that we got. It was the information what we got from the general public, from the public who got cheated. They were the one who deposited money. Customers. They are the one who had deposited money, but they were not given that what they had been promised. So, are you also in touch with the IPL management regarding? No, nothing. We have just yesterday, just give one day since we took the And the betting is pre-fixed or during the match During the match, it keeps changing. Betting keeps changing. If it starts with 40 to 60, then it keeps changing to 60 to 40 based on the performance of the players or based on the performance of the team. The betting keeps changing. There is no permanent fix. That keeps changing, and the amount also deposited can be altered as well. How do they interact? How do they communicate? I said no. They've got a courier who is the one who takes the money and brings back the profit. They've got each team has got a courier person, a person who's meant for it.
and a computer operator who's meant for it. They do it. Ma'am, are you also appealing to the victims to come forward and give information? Yeah. Of course. What are you? Next step. Next time, let us. Now we have got all these documents. We need to peruse the documents. We have to peruse the cell phones. We'll have to collect more information, and we'll have to arrest few more accused also. So we will be arresting. தமிழ்ல போலாம் மேடம். இப்ப சொன்னாருப்பா. மேம் இந்த அப்பீல கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க மேடம். கோரிக்கை முன்வைக்கிறீங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்றீங்க? சொன்னது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க மேடம். போதும்பா. Name Virudhachalam. நேத்து காலையில எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இந்த மாதிரி ஹரிஷ் பஜாஜ்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி 4-5 பேரை சீட் பண்ணிருக்காரு. அவர் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு வந்து he has not given the promise பண்ண அமௌண்ட் கொடுக்கலன்ற ஒரு நியூஸ் வந்தது. அதை வச்சுட்டு நாங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நாங்க வந்து அவரோட போன் கால் டீடைல்ஸ் அவர் போறதெல்லாம் பார்த்தா அவரை தவிர ஒரு 13 பேர் இதே வேலையில இருக்காங்க, இதே மாதிரி சூதாட்டத்துல இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சோன்னு அந்த 13 பேர் இடத்துக்கு நேற்று ராத்திரி வந்து ஒரு 13 டீம் சிபிசிஐடி டீம் ஆர்கனைஸ் பண்ணி 13 இடத்துல ரெய்ட் பண்ணோம். 13 இடத்துல ரெய்ட் பண்ணும்போது 6 இடத்துல 6 அக்யூஸ் பிடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆபீஸ், ஒரு 12 செல்போனு, அப்புறமா லேண்ட்லைனு, கம்ப்யூட்டர், அப்படியே ஒரு ஆபீஸ் மாதிரியே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டோம். எல்லாம் அதுக்கப்புறம் 14 லட்சம் அதே மாதிரி 14 லட்சமும் அந்த நேற்று மொத்தம் 2 இடத்துல இருந்து சீஸ் பண்ணதுல 14 lakhs. அது வந்து அந்த கேம் கொடுக்க வேண்டியது கஸ்டமர்ஸ்க்கு பண்டல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அது. சோ அது அங்க வச்சிருக்கும் போது அவங்கள பிடிக்கும் போது அவங்க வித் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு மத்த 6 பேரையும் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கிட்ட இருக்க செல்போன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இவங்களோட நிக்காது, இந்த 6 பேரோட கிடையாது, கண்டிப்பா இதோட ஜாஸ்தி பெரிய டீம் இருக்கு, இதையும் நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல செக்யூர் பண்ணிடுவோம். ஆமா 13 இன்ஃபர்மேஷன் பேருன்னு கொடுத்தாங்க, எனக்கு 6 பேர் தான் கிடைச்சிருக்கு, மீதி பேரை பிடிச்சிருவோம். 6 பேர் நேம் சொன்னேன்ப்பா, நான் பேர் சொல்லிடுறேன்ப்பா. பிளேஸ் வந்து எஸ் விருதாச்சலம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஆபீஸ் ஹைதராபாத் வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட் பா, வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட் ஆபீஸ் எஸ் விருதாச்சலம், லக்கி நர்பத், பப்பு கௌதம். ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக சென்னையில் இன்று நடைபெற்ற சோதனை குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த சந்திப்பில் இன்று 13 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 6 தரகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 14 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூதாட்டத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களை நேரடியாக அணுகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.